எனக்கு தான் இந்த கம்மல் அழகா இருக்கு. என் பேத்தியை கட்டி கொடுக்கற வயசு வரும்போது இந்த கம்மல் அவளுக்கு தந்துறியே. ஏன் அன்பளிப்பா போட்டுரு, அது வரைக்கும் நான் போட்டுக்கிட்டே. ஆமா அன்பளிப்பு, நான் உழைச்சு கஷ்டப்பட்டு வாங்குவேன், நீங்க அன்பளிப்பா கொடுப்பீங்க. எத்தை அதை இவ்வளவு நேரம் போட்டுட்டீங்களா, கழட்டி தாங்க. நாளைக்கு என் பிள்ளைக்கு இந்த கம்மலை போட்டு விடணும். ஏட்டி அவ பள்ளியிடத்துக்கு தானே டி போறா, நாளைக்கு எதுக்கிட்டே அவளுக்கு போட்டு விடணும் தொலைச்சிட்டு வர்றதுக்கா? அதெல்லாம் தர முடியாது டி. என் பேத்தியை கட்டி கொடுக்கும் போது தான் அவளுக்கு அன்பளிப்பா கொடுப்பேன், அது வரைக்கும் நானே போட்டுக்கிட்டே. அழகா இருக்கு. சிமிக்கி 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 பொண்ணே. சரி கண்டாவியா இருக்கு. பொறாமை டி, உனக்கு பொறாமை. என் மகனை கேட்டா அவன் சொல்லுவான், பப்ளு ஏ மகனே பப்ளு. என்னம்மா? ஐயா அம்மைக்கு இந்த கம்மல் எப்படி இருக்கு? அழகா இருக்குமா? நான் தான் வந்த உடனே சொன்னனே, ரொம்ப அழகா இருக்கு. ஓ பொண்டாட்டி நல்லாவே இல்லைன்னு சொல்றப்பா. அவ கிடக்காமா, ரசனை இல்லாதவா. ஏங்க என்ன சொல்லுமா? நான் கஷ்டப்பட்டு சீட்டு பணம் கட்டி சேர்த்து ரூபாயில வாங்கின கம்மல் அது. உங்க அம்மா எடுத்து போட்டு சுத்தியாவே நல்லா இருக்குங்கறிய. கழட்டி தர சொல்லுங்க. இங்க பாரு செல்லம்மா, அவிய வயசானவிய ஏதோ ஆசைப்பட்டு எடுத்து போட்டிருக்காவ. கொஞ்ச நாள் தான் போட்டுட்டு போட்டுமே, எதுக்கு நீ இப்படி தலையில நிக்கிறா? எங்க அம்மாவுக்காக இதை கூட விட்டு கொடுக்க மாட்டியா? நான் பிள்ளைக்காக வாங்கினேன். பிள்ளை சின்ன பிள்ளை தானே, அவளுக்கு இந்த மாதிரி கம்மல் எல்லாம் போடுறதுக்கு இப்ப வயசு இல்ல. கொஞ்சம் பெரிய பிள்ளையாகட்டும், அது வரையும் எங்க அம்மா போட்டுக்கிடட்டும். ஏம்மா இந்த கம்மல் நீங்களே போட்டுக்கிடுங்க, அழகா இருக்கு. அப்படி சொல்லுப்பா. உன் பொண்டாட்டி காதுல கேக்குற மாதிரி நல்லா அடிச்சு சொல்லு. ஆமா என் புருஷனை தூண்டி விடுங்க அடிக்கிறதுக்கு. எதுக்கு இப்படி கத்துறா? எங்க அம்மா உன் காதுல கேட்கற மாதிரி தான் சொல்ல சொன்னாவ. சும்மா வயசானவியல இப்படி எடுத்து பேசாத சொல்லுமா. அவியலே ஆசைக்கு வாங்கி போட்டிருக்காவ, கொஞ்ச நாள் போட்டு போட்டுமே. அந்த கம்மல என்ன அவிய திங்கவா போறாவ? காதுல தானே போட்டிருக்காவ. போட்டுக்கிட்டோம், கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்க. இல்லனா அவியலே கொஞ்ச நாள்ல தந்துருவாவ. ஏங்க கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்கிருக்கேன். எங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அந்த காலத்துல காசு சேர்த்து வச்சு இந்த வீட்டை கட்டலன்னா நம்மளால இருக்க முடியுமா இங்க? அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயங்களும் பண்ணிருப்பாவ. ஒரு கம்மல் தானே அவிய போட்டுட்டு தருந்தேன்னு சொல்லி வாங்கியிருக்காவ, போட்டுட்டு போட்டுமே. இதுக்கெல்லாம் நீ இப்படி பேசுற வேலை வச்சுக்கிடாத சொல்லிட்டேன். ஐயா பப்ளு. என்னம்மா? அம்மா தூங்க போறப்பா. சரிம்மா, போய் தூங்குங்க. எத்தே தூங்க போதாது அந்த கம்மலை கழட்டி வைங்க, இல்லனா வளைஞ்சிரும் உடைஞ்சிரும். எனக்கு தெரியும், நான் என்ன கம்மல் போடாதவள. அதெல்லாம் ஒண்ணும் வளையாது உடையாது, நான் பாத்துக்கிட்டே. எத்தே புது கம்மல் டே, சார்ஜ் படுக்கும்போது வளைஞ்சிர போகுது. ஏய் எனக்கு தெரியும் எத்தே. செல்லம்மா, அதான் எங்க அம்மா தெரியும் சொல்லியாவல்ல, அதெல்லாம் படுத்தா ஒன்னும் ஆகாது. அவியலுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தா அவியலை கழட்டி வச்சிருவாவ. நீ சும்மா எல்லாத்துக்கும் அவியலுக்கு குறை சொல்லிட்டே இருக்காது செல்லம்மா, இதெல்லாம் சரியில்லை பாத்துக்க. ஏமா நீங்க போய் தூங்குங்க. சரிப்பா. எம்மாடி மர்மவளே, பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி வச்சிட்டு உறங்குமா. எங்க அம்மா உன் மேல எவ்வளவு பாசமா இருக்காவ. நீ என்னடானா ஒரு கம்மலை கூட விட்டு கொடுக்க மாட்டேங்க. ஆமா பாசமா இருக்காவ, பாசமா. பாத்திரத்தை தேய்ச்சி வச்சிட்டு உறங்குன்னு சொல்லிட்டு போறாவே. அதையும் பாசமா தானே எங்க அம்மா சொல்லிட்டு போறாவ. உன்னை என்ன பிடிச்சி ஏசவ செய்யறாவ. இங்க பாரு செல்லுமா, நம்மளாம் ஒரே குடும்பமா தான் இருக்கோம். சும்மா ஏன் படம் நான் சேர்த்தது அப்படிலாம் சொல்லக்கூடாது. வயசானவங்க ஆசைப்பட்டு வாங்கி போட்டிருக்காங்க, தாங்க தாங்கலாம் அப்படிலாம் கேட்டு நிக்காத. எப்போ அவியெல்லாம் கழட்டி தரவளோ வாங்கி வச்சுக்க, சரியா? சீக்கிரமா போய் எங்க அம்மா சொன்ன வேலையை முடிச்சுட்டு வந்து படுத்து வரங்கு. நானும் போய் தூங்குறேன், எனக்கு தூக்கமா வருது. இந்த மனுஷனுக்கு எதுவுமே புரியாது அவங்க அம்மையை பத்தி. அந்த கிழவி நம்மகிட்ட ஒரு நாடகம் போடுது, இவரு இருக்கும்போது ஒரு நாடகம் போடுது. வயசான காலத்துல இதுக்கு மட்டும் தான் ஆசை வருமா, கம்மல் போட்டுட்டு மினுக்கணும்னு? ஏன் எனக்கு ஆசை வராதா? இருந்த நகையும் அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு வாங்கிட்டாவ. ஒரே ஒரு கம்மல் வாங்கிட்டு வந்தேன், அதையும் கிழவி பிடிங்கிறது காதுல போட்டு தெரியுதே. உறங்கும் போதாவது கழட்டி வைங்கன்னு சொன்னா அதுவும் முடியாதுன்னு போகுது. கிழவி கம்மலை போட்டுட்டா வரங்கியா? வரங்க வரங்க, இன்னைக்கு ராத்திரி இருக்கு கச்சேரி. என் புருஷன்ட்ட சொல்லிட்டா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு என் புருஷன்ட்ட சொல்லி கொடுக்குது இந்த கிழவி. இதுக்கு மேல வாழ்க்கை முழுக்க இது கம்மலே போடாத மாதிரி பண்ணிடுறி. காது இருந்தா தானே கிழவி கம்மல் போடுவா. காத்த அறுத்துறி, அதுக்கு பிறகு கம்மலை போட்டுட்டு சிமிக்கி 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 பொண்ணுன்னு எப்படி ஆட்டுதுன்னு பாப்போம். நானே இன்னும் ஒரு தடவை கூட இந்த கம்மலை போட்டு பார்க்கல. அந்த கிழவி இந்த ஜிமிக்கியை போட்டுட்டு என்ன ஆட்ட ஆட்டுது. இருக்கு கிழவி, இன்னைக்கு ராத்திரி உனக்கு இருக்கு. யாதி எடுப்பா, இவ சிமிக்கி கம்மல் போடலாமா நான் போடக்கூடாதான்? என்ன மாதிரி பொறாம பிடிக்கா? எப்பவுமே இந்த சிமிக்கி கம்மலை தரவே மாட்டேன் டி. நான் போடுவேன், எனக்கு ஆசை தீர்ந்த பிறகு என் மவாட்ட கொடுத்துருவேன். பாவம் அந்த பிள்ளை போட்டுட்டு போட்டோம், இவளுக்கு எதுக்கு கொடுக்கணும்? இவ இருக்கிறதுக்கு தான் வீடு கட்டி கொடுத்துருக்கோமே. என் மவளுக்கா நான் வீட்டை கொடுத்தேன், இவ ஆள்றதுக்கு தான் நான் வீட்டை கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ சிமிக்கி கம்மலையும் கொடுக்கணுமா? சிமிக்கி கம்மலை
நல்லா குடுப்பாவே. என் பேச்சை கேட்டு இவெல்லாம் ஒழுங்கா நடக்கலன்னா வீட்டை விட்டு துரத்திடணும். என் மொப பேருக்கு இந்த வீட்டை எழுதி வச்சிடணும். ரொம்ப தான் ஆடியாளுவேன். என் மொப ஒரு 4 நாள் வந்து தங்கினா கூட நல்ல சோறு போட மாட்டா. ஏன் எனக்கே நல்ல சோறு இப்பெல்லாம் போடுறது இல்ல. புளி சாதத்தையும் தக்காளி சாதத்தையும் கிண்டி போட்டியா? இதெல்லாம் நாய் திங்குமா? பாவம், நான் தின்னுட்டு கிடக்கேன். என் மொப வீட்டுக்கு போனா நல்ல கறி வச்சு மணக்க மணக்க சோறு தருவா. இவ்வளவு மாதிரியா பீடி சுத்தியும் உட்கார்ந்துருப்பா. அம்மா வந்திருக்காவளேன்னு அவியல கவனிக்கணும்னு வேலை பாப்பா. இருந்து என் மவனுக்கு இவ்வளவு கெட்டி கூட்டிட்டு வந்தேன் பாரு. ஒன்னத்துக்கு ஆக மாட்டா. புளி சாதம் கிண்ட மட்டும்தான் அவ. எனக்கு தெரியாம பணத்தை எடுத்துட்டு போய் சிமிக்கி கம்மல் வாங்கிட்டு வராங்க. சிமிக்கி கம்மல் 1 லட்சத்துக்கு வீட்டுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். என் பேச்சை கேட்காம சிமிக்கி கம்மல் வாங்கியிருக்கா. எந்த காலத்துல இந்த சிமிக்கி கம்மல் அவளுக்கு கிடைக்காது. அவளுக்கு தெரியாம என் மவட்ட தூக்கி கொடுத்துடணும். கண்டதெல்லாம் போட்டு தூக்கத்தை கெடுத்துட கூடாது. உறங்கும் நேரம் ஆயிட்டு. சிலுப்பா, சிலுப்பா, இங்க வா. என்னம்மா ராத்திரி சமைச்சாச்சா? போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வை. அம்மா இன்னைக்கு நான் சமைக்கல, மைனி தான் செய்யணும். நேத்து நான் செஞ்சிட்டேல்ல. ஆமா, வர பாயசத்தோட அப்படி விருந்து சமைச்சிட்டா. ஞாபகத்திலேயே வச்சிருக்கிறதுக்கு சோத்தை அடிச்சு தோயல் அரைச்சு வச்சிருந்தா அதானே? ஏதோ என்னால முடிஞ்சது நானும் வேலைக்கு போயிட்டு வந்துதானம்மா செய்யறேன். வீட்டுல சும்மாயா இருக்கேன். 8000 ரூபாய் சம்பாதிக்கேம்மா. ஆமா, 8000 8 லட்சம் மாதிரி சொல்லிக்கிட்டே இரு. 8 லட்சமோ 8000மோ எனக்கு அது பெரிய விஷயம் தான். அந்த ரூபாயை வச்சுதானே ஒரு சீட்டு பணத்தையே கட்டியா? இப்ப நீ சமைச்சியே இல்லையா? அம்மா நேத்து நான் செஞ்சுட்டேல, இன்னைக்கு மைனி தான் செய்யணும் ராத்திரிக்கு. ஆவியல கூப்பிட்டு கேளுமா. இப்படி போட்டு போடுங்கடி. அந்த கோமரி செஞ்சாலா இல்லையான்னு தெரியலையே. அம்மா அவிய ஒண்ணுமே செஞ்ச மாதிரி இல்ல. வந்ததுல இருந்து ரூமுக்குள்ள தான் இருக்காவே. வேணாங்க, இப்படி இருந்தா நல்லா வேணாம் டி. ஏ நெட்டமாடி, ஏ கோமரி. கிளவி, நான் சொல்ல கேட்காம சிமிக்க கம்மலை போட்டுட்டு வரீங்க. சிமிக்க கம்மலை இன்னைக்கு உனக்கு இருக்கு. காதை அறுத்துறியே. இப்பவே காதை அறுத்துட்டோம்னா கம்மலை கட்ட முடியாது. முதல்ல இந்த கம்மலை அவுத்து எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சிடணும். அதுக்கு பிறகு கத்தி எடுத்துட்டு வந்து காதை கரகரான்னு அறுத்துடணும். அப்பதான் இந்த கிளவி இதுக்கு மேல கம்மலை போட முடியாது. என் சிமிக்கி கம்மலை முதல்ல கட்டிட்டு போறேன். சரி, கொரட்ட முடியாது பாரு. நல்லா கரடி கத்துன மாதிரி அந்த காது கம்மலை எப்படி அமுக்கிட்டு படுத்து கிடக்கு பாரு. இப்படி இருந்தாலே அது உடஞ்சிரும். கிளவிய மெதுவா பெரட்டி விடுவோம். இந்த கம்மலையும் கழட்டிடுவோம். இரு கிளவி, இதை கழட்டி எடுத்துட்டு போய் வச்சுட்டு கத்தி எடுத்துட்டு வரேன். காதா இருக்க சிமிக்கி கம்மலா வேணும். சிமிக்கி கம்மலு கிளவி காதே இல்லாம பண்ணிடுறேன். போடுத்துக்க, கத்தியோட வாரே. இப்போ என்னத்தே வயிறு பசிக்கும், அது என்ன கொண்டாட்டம் தேய்? அப்போ நான் சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிடறதுக்கு உங்க வயிறு கொண்டாட்டமா இருக்கு, அப்படிதானே தேய்? சரி தேய். ஏ சில்பா, நான் வந்தோடனே சமைச்சு வச்சுட்டேன். சமைச்சிட்டு தான் ரூம்ல போய் படுத்து கிடந்தேன். ஏ தேய், வந்த பிறகு தான் சமைச்சேன். என்ன சூடு இருக்கும் தேய்? உங்களுக்கு பசி வந்துச்சுன்னா அப்பவே போட்டு சாப்பிட வேண்டியதானே. என்ன இருக்கு எதிர்பார்த்துட்டே இருந்தியா? போட்டு கொண்டு ஊட்டுவேன்னு நினைச்சீங்களோ? அதுவா உப்புமா தே, உப்புமா. ஆமா தே, உப்புமா தான். அது வந்து சில்பா, தட்டுல போட்ட உடனே கண்ணால பாக்கணும், கையால அள்ளணும், மூக்குல வச்சு உறிஞ்சிடணும். உனக்கே தெரியுதுல அப்புறம் என்ன கேள்வி? எல்லாரும் வாயில தான் திம்ப, அந்த மாதிரி தான் திங்கணும். ஏதோ என்னால முடிஞ்சதை சமைச்சிருக்கேன்னு நீ பாராட்டாம நொட்ட சொல்லுங்க.
அப்படின்னா மாமாக்கு நீங்க தனியா சமைக்க வேண்டியதானே தேய். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் விடல பிள்ளைகள் எதை போட்டாலும் சாப்பிட்டுருவோம். நீங்களும் மாமா வயசான காலத்துல ராத்திரிக்கு கஞ்சி ஏதோ வச்சு குடிங்க தேய். ஒரு நாள் நல்ல சோறு வீட்ல தின்ற கூடாது. உப்புமா வச்சிருந்தாலும் உப்புமா தோட்ட பங்கி ஏதாவது ஒரு கறியை வச்சிருந்தா கூட வாய் மூடி சாப்பிட்டுப்பேன். வாய் மூடிட்டு எப்படி தேய் சாப்பிடுவிய? நல்ல கேளுங்க மரி. எதுவும் சொல்லாம நான் பாட்டுக்கு சாப்பிட்டுப்பேன். உப்புமா செஞ்சு வச்சிருக்கல உப்புமா. ஓ மாமனார் அத திம்பாரா? அவ்வளவு உப்புமாவையும் உன் தலையில அள்ளி வச்சு தப்பிக்க. ஏய் சிறுப்பா போய் சோத்த பங்கி இன்னைக்கு துவையல அரைச்சு சாப்பிடுவோம். அம்மா நேத்து நான் தான் செஞ்சேன் இன்னைக்கு நானே செய்யணுமா? எப்ப பார்த்தாலும் என்னையவே செய்ய சொல்றீங்களேம்மா. இன்னைக்கு மைனி தான் சமைக்கணும். அவிய செஞ்சது பிடிக்கலன்னா அவியலே சோறு பங்கு சொல்லு. ஏத்தே என்னால முடியாதே, நான் ஒரு டிஷ் சமைச்சு வச்சுட்டேன். வேணா சொல்லுங்க, எடுத்துக்கொண்டு வைக்க சக்கரை எடுத்துக்கொண்டு வைக்க அதை போட்டுட்டு சாப்பிடுங்க. இதுக்கு மேல எல்லாம் பானை கழுவி தண்ணி ஊத்தி அரிசி போட்டு சோறு வாங்க முடியாது தேய். ரெண்டு பேர்த்துக்கு சோறு வாங்கணும்னா எப்படி வலிக்குது? நீங்களும் உங்க பிள்ளைகளை என்னத்தை வேணாலும் அள்ளி தின்னுட்டு படுத்துறோம். வயசான காலத்துல நாங்க தான் கடந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்கோம். உங்களால போய் நாங்க செய்யுங்கன்னு சொன்னேன் பாரு. வேலையை விட்டு வந்த உடனே உப்பு மாவை கிண்டி போட்டுட்டு போய் படுத்துக்கிட்டாலாம். அதை நாங்க இப்ப அள்ளி வச்சு திங்கணுமா? நல்லா விளங்கிடும். இப்படி நான் உங்ககிட்ட கடந்து பாடா படியதுக்கு எனக்கு என் புருஷனுக்கு நான் தனியாவே ஆக்கிக்கிடலாம். ஆக்குங்க தேய், நீங்க உங்களுக்கு தனியா ஆக்கிக்கிடுங்க, நான் எங்களுக்கு தனியா ஆக்கிக்கிடியேன். அம்மா அப்படின்னா நானு நீயும் தனியா ஆக்கிக்க, உனக்கு நான் பொங்கி தருவேன்னு நினைச்சியோ? நீனும் உன் பிள்ளை இருக்கீங்களா, தனியா ஆக்கி தின்னுங்க. வேலைக்கு போறால அதை வச்சு சாப்பிடு. என் புருஷனை நானும் சம்பாதிக்கிறத வச்சு நாங்க சாப்பிட்டுக்கிடுவோம். மாமா வளைக்கிறத வச்சு நீங்க சாப்பிட்டுருங்க தேய். இனிமே என் சம்பளத்துல நீங்க கேட்காதுங்க. சீட்டு பணம் கட்டக்கு என்கிட்ட கேட்க கூடாது. ஓஹோ அப்படி வந்துட்ட கதை. பாரு கம்பரி சம்பளம் முழுசா என் கையில தரலன்னு வச்சுக்க. இந்த வீட்ல இந்த நிமிஷத்துக்கு மேல நீ இருக்கவே கூடாது. வெளிய போ. எத்தே என்ன கம்பரி அத்தை சொத்தேன்னுகிட்டு வெளிய ரோட்ல போய் தங்கு. அப்பதான் இந்த வீட்டோட அருமை என்னன்னு புரியும். ரூம்ல போய் உறங்குறால அதனால தான் உனக்கு ஒண்ணும் புரியல. வெளிய போ கம்பரி. அம்மா என்ன உனக்கு வெளிய போணுமா? போ. வெளிய போய் ஒரு கூடாரத்தை போட்டுட்டு உட்கார்ந்து உன் புருஷன் கூட போய் சேர்ந்து வாழு. வயசான காலத்துல நீ வந்து சுவாரிக்கால் சோதனை. உன் புருஷன் 2 லட்சம் கேட்டானா அங்கதான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கணும். பெட்டி படுக்கையை தூக்கிட்டு இங்க ஓடி வந்துட்டா. போ. உன் புருஷன் வீட்டு காலையில கிளம்பி ஓடி சொல்லிட்டேன். ஏ நெட்டமாரி சம்பளம் 10,000 கையில கொண்டு வந்து தரையில இந்த வீட்டை விட்டு வெளிய போய் சொல்லிட்டேன். எத்தே ஒரு சீட்டு தானே கட்டணும், நானே கட்டிக்கிட்டு நானே வாங்கிக்கிடியேன். நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். சில்பா சீட்டு அவளே கட்டிக்கிட்ட சொல்லுங்க, நாங்க தனித்தனியாவே ஆக்கிக்கிடியோம். நாங்க தனியாவே இருந்துக்கிடியோம். உங்ககிட்ட கிடந்து என்னால மல்லு கட்ட முடியல. தனித்தனியா ஆக்கு, தனித்தனியா தின்னுங்க. ஆனா இந்த வீட்ல இருந்து ஆக்கப்படாத சொல்லிட்டு வெளிய போயிரு. என் மகன் சம்பளத்தை மட்டும் எவளுக்கும் தர மாட்டேன். ஆமா, என் புருஷன் சம்பளத்தையும் வாங்கிருங்க, என் சம்பளத்தையும் வாங்கிருங்க. நாங்க தனியா என்னத்தை தும்பா? என்னத்த வேணாலும் தின்னு. இந்த வீட்ல இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். வெளிய போனாதானே இந்த வீட்டோட அருமை எங்களோட அருமை என்னன்னு புரியும் உனக்கு. எவளாவது நான் சொன்ன சொல்ல கேட்காம இந்த வீட்ல இருந்தா நாளை காலையில எவளும் இங்க இருக்கக்கூடாது. வெளிய போயிரணும். போங்க தேய், நான் என் புருஷன்கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிடி. அம்மா என்னம்மா போசுக்குன்னு என்னையும் போ சொல்லிட்டா. பின்ன இருக்க வீட்டுக்கு ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது. அடுத்தவ வீட்டுக்கு அக்குச மட்டும் போய் கழுவ போறியே. உங்களுக்கு வீடும் குடியுமா இருக்கிறது பிடிக்கல. தெருவுல போய் இருங்க. அப்பதான் வீட்டோட அருமை என்னன்னு புரியும். நான் பெத்ததும் இப்படிதான் இருக்கு, வந்து சேர்ந்ததும் அப்படிதான் இருக்கு. அவ உப்பு மாவு கிண்டி போட்டாளா? கேட்டா நான் தனியா போயிருங்க. என்னையே கஞ்சி வச்சு குடிச்சிட்டு போடுங்க. எனக்கு என் புருஷனுக்கு மட்டும் நான் விதவிதமா சோறாக்கி திம்பா. இந்த மாதிரி பழைய கஞ்சி குடிக்கிறது பச்சை தண்ணியை குடிக்கிறதுலாம் இருக்காது. உங்களோட நம்பிதானே செய்வியேன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன். அவதான் பாட்டிக்கு வரான்னு பார்த்தா நீ அதுக்கு மேல ஒரு நாள் ஒரு கறி வைக்கிறது கிடையாது. சோத்த பங்கிட்டு தோயில அரைச்சிரியாது. சோறதான் நாய் கூட பங்குமே. கறி வைக்கிறதுல தானே இருக்கு உங்க திறமை. காலையில நீ சொல்படி கேட்கல எல்லாரும் வெளியே போயிருங்க. கிளவி 2 கத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். 2 காதையும் ஒரே நேரத்துல அறுத்துட்டு குடு குடுன்னு ஓடிறேன். இந்த லைட் எரிஞ்சா கண்டிப்பா கிளவி மூஞ்ச பாத்துரும். லைட் ஆஃப் பண்ணிட்டு கத்தியை வச்சு காதை அறுத்துற வேண்டியதான். முதல்ல லைட் ஆஃப் பண்ணுவோம். கிளவி கம்மலா கேக்குது உனக்கு? கம்மலு காது இருந்தா தானே நீ கம்மல் போடுவ. இப்ப இருக்கு உனக்கு.